வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோடய சேனலுக்கு மானிட்டைசேஷன் கிடைக்கல. ஏன் கிடைக்கல அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதான் என்னோடய சேனல் பிரேம்ஸ் ரோடு டூர். இதில் பார்த்தீங்கன்னா நான் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிட்டு 4000 வாட்ச் ஹவர்ஸும் ரீச் ஆகிட்டு மானிட்டைசேஷனுக்காக நான் அப்ளை பண்ணியிருந்தேன். ஒரு 2 டேஸில் எனக்கு நாட் எலிஜிபிள் அப்படின்ட்டு மெசேஜ் வந்துட்டு யுவர் சேனல் இஸ் நாட் கரண்ட்லி ஏபிள் டு ஏர்ன் இப்படின்ட்டு எனக்கு காமிச்சிட்டு, ஏன் எதனால் அப்படிங்கிறது எனக்கு ஃபஸ்ட்டு தெரில. அப்புறம் நான் டெஸ்க்டாப்பில் நான் ஓப்பன் பண்ணி ஒய்டி ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் அதில் ரீயூஸ்டு கண்டென்ட்டு அப்படின்ட்டு தெரிய வந்துச்சு. அதனால தான் மானிட்டைசேஷன் கிடைக்கல அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படிங்கும்போது நான் ஃபஸ்ட்டு யோசித்தேன், நம்ம ரீயூஸ்டு எதுவும் பண்ண மாதிரி தெரிலையே, வேறு வீடியோஸ் எதுவும் எடுக்கலையே, வேறு ஒருத்தவங்களோட வீடியோஸில் நம்ம போடலையே அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு யோசித்திருந்தேன். ஆனால் ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படிங்கிறது நம்ம மற்றவங்களோட வீடியோ மட்டும் இல்லை, ஃபோட்டோஸ் இல்லை அந்த மியூசிக் ஆட் பண்ணியிருந்தா கூட அதுவும் ரீயூஸ்டு கண்டென்ட்டில் வரும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு மானிட்டைசேஷன் கிடைக்கல, ஏன்னா ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு அவங்களே 2 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து அப்பீல் பண்ணுறதுன்னா இப்போது நான் வந்து ரீயூஸ்டு கண்டென்ட் பண்ணலை, நான் கரெக்டாக தான் எல்லாம் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு வீடியோவில் நம்ம பதில் சொல்லணும். அது எப்படி அப்படிங்கிறத ஒரு ப்ரூஃபோடு நம்ம அவங்களுக்கு சொல்லணும். அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் நமக்கு. 2வது ஆப்ஷன் என்னென்னா, நம்ம வீடியோ இருக்கு இல்லையா, அதில் நம்ம என்ன ரீயூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அதை எடிட் பண்ணியோ இல்லைன்னா அந்த இடத்த இப்போ மியூசிக் யூஸ் பண்ணினோன்னா அந்த இடத்த மியூட் பண்ணி, அப்படி இல்லைன்னா ரீப்ளேஸ் பண்ணி அந்த இடத்துக்கு பதிலாக வேறு மியூசிக்கை வந்து ரீப்ளேஸ் பண்ணி நம்ம வீடியோவை கரெக்ட் பண்ணி வைக்கணும். அப்படி கரெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு செகண்ட் ஆப்ஷன். இப்போ நான் என்னோடய ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் போய் பார்க்கும்போது என்னோடய வீடியோஸில் நான் என்ன காப்பிரைட்டு வந்திருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த லாங் வீடியோஸில் பார்த்திங்கன்னா ஒரு 10 வீடியோவில் காப்பிரைட் கிளைம் இருக்குது. காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக்லருந்தால் நான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அவங்க ஒரு தேங்க்ஸ் கார்டு அப்படி இல்லைன்னா ஒரு லிங்க் வந்து காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ண சொல்லுவாங்க நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில். அதை பண்ணாமல் விட்டுருக்குறேன். அந்த மாதிரி பண்ணாமல் விட்ட வீடியோ எல்லாத்துக்குமே வந்து நமக்கு காப்பிரைட் கிளைம் வந்திருக்குது. நான் அந்த காப்பிரைட் கிளைம் வீடியோஸ் இருக்கு இல்லையா, அதில் உள்ள மியூசிக் எல்லாத்தையுமே வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணேன். அதை நான் வீடியோவாக எடுக்கலை. இதிலிருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, ஒய்டி ஸ்டுடியோவை நான் அது உள்ளே போய் பார்க்குறதில்ல. எப்போவாது ரொம்ப ரேராக தான் போய் பார்க்குறேன். அது கரெக்டாக ரெகுலராக பார்த்துருந்தேன்னா அந்த காப்பிரைட்டில் என்ன இருக்குது, எவ்வளோ காப்பிரைட் வந்திருக்குது அப்படிங்கிறத என்னால் தெரிஞ்சிருக்க முடியும். இப்போ நம்ம மேலே மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம அப்பீல் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு ஆப்ஷனுக்கு போக முடியாது. செகண்ட் ஆப்ஷன் நமக்கு என்ன இருக்குதுன்னா, அந்த மியூசிக்கை வந்து மியூட் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறது. இப்போது ஆப்ஷன் 2ல் சொன்ன மாதிரி காப்பிரைட் கிளைம் உள்ள மியூசிக்கை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதில் உள்ள மியூசிக்கை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இதில் நமக்கு பெரிய பிரச்சனை என்னென்னா, நம்ம வந்து இது எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ஆனால் ரீஅப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு 30 டேஸ் டைம். 30 டேஸ்க்கு அப்புறம் தான் நம்ம வந்து ரீஅப்ளை பண்ண முடியும். இப்போ என்னோடய இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஜனவரி 27th தான் நான் வந்து ரீஅப்ளை பண்ண முடியும். இதிலேருந்து நான் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். ஒன்று, வெளியே இருந்து மியூசிக் நம்ம எடுக்காமல் மேக்ஸிமம் வந்து அந்த யூடியூப்லேயே மியூசிக் கொடுத்துருக்காங்க, அதுவே யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா பிரச்சனை இல்லை. அப்படியே வெளியே இருந்து மியூசிக் எடுத்துட்டாலும் அவங்க கேட்குற அந்த தேங்க்ஸ் கார்டு, அந்த லிங்க் ஆட் பண்ணுறது, இதை கரெக்டாக மறக்காமல் பண்ணிடணும். இன்னொன்று, ரெகுலராக நம்ம ஒய்டி ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன அப்டேட் வந்திருக்குது, நம்ம இதில் எதுவும் காப்பிரைட் கிளைம் இருக்குதா, இல்லை வேறு என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் வந்து மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே என்னோடய ஒய்டி ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி இங்கே காப்பிரைட் எதுவும் இருக்குதா அப்படிங்கிறலாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அப்ளை பண்ணியிருந்தேன்னா நான் அந்த தவறுகளை சரி செஞ்சுட்டு திரும்ப அப்ளை பண்ணியிருக்க முடியும். அதனால் எனக்கு மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. அப்படி பண்ணாமல் பண்ணதுனால இப்போ ரிஜெக்ட் ஆகிருக்குது. இப்போ அது மட்டும் இல்லை, நான் 30 நாள் வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் திரும்ப ரீஅப்ளை பண்ண முடியும். இந்த தப்பை நீங்கள் யாரும் பண்ணிடாதுங்க. நீங்கள் மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு ஒரு நேரம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். அதனால் உங்களுக்கு
ஈஸியாக சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.